சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழக்கம் போல அவருடைய அலுவல் பணிகளை தொடங்கியிருந்தார். இன்று காலையில் இருந்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் பிசிக தலைவர் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஆகியோரெல்லாம் சந்தித்திருந்தார். அதன் பிறகு மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். வழக்கமாக அவர் இந்த 10ஆம் நம்பர் கேட் வழியாக உள்ளே செல்வார். அந்த வழியாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய தேவாலயம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மியூசியம் பகுதிகளில் அவர் சென்றார். மேலும் இருக்கக்கூடிய அரசு அலுவலகம் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்திருந்தோம். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதன் பிறகு தற்போது தலைமைச் செயலகத்துடைய வளாகத்தில் எந்தெந்த கட்டிட அலுவலகங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது மின்சார பேட்டரியில் இயங்கக்கூடிய அந்த வாகனத்தில் தற்போது பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இங்கு அருங்காட்சியகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலக அருங்காட்சியகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் இத்தனை ஆண்டுகளாக நடைமுறை இருக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் அங்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அங்கே புகைப்படங்களாகவும் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகத்தில் வரலாற்று பின்னணிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கு பார்வையிடவும் இருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவருடைய அறைக்கு வருவார். அதன் பிறகு அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் அவர்களுடைய அறைகளுக்கு சென்று அவர்களை அமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்றார். அதன் பிறகு ஆதவ அர்ஜுனாவை அவருடைய அறைக்கு சென்று அங்கு அவர்களுடைய அந்த பதவியேற்பு நிகழ்வு கலந்து கொண்டார். அதன் பிறகு தலைமைச் செயலகத்தினுடைய இந்த அலுவலகத்திற்கும் அவரால் பயணிக்க முடியாது. தொடர்ச்சியாக அவருக்கான அந்த நேர ஒதுக்கீடு காரணமாக அப்பாயின்மெண்ட் இருந்ததன் காரணமாக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் IAS அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டங்களில் ஈடுபட்டிருந்தார். தற்போது தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்கள் எந்தெந்த பகுதியில் என்னென்ன அலுவலகம் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பேட்டரி வாகனத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சருடைய தனிப்பிரிவு இருக்கிறது, CM செல் என்று சொல்லும். அங்கு முதலமைச்சருடைய செல்லுக்கு தனியாக கொடுக்க வேண்டிய அந்த மனுக்களை முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய மனுக்களை கொடுப்பார்கள். அங்கும் அவர் ஆய்வு செய்ய இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இங்கு அருங்காட்சியகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலக அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் வரலாற்று பின்னணி இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துடைய வரலாறு தமிழக தலைமைச் செயலகம் தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் அடங்கிய படங்கள் மற்றும் தகவல்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார். மேலும் அங்கு பார்க்கவும் இருக்கிறார். கோட்டையில் உள்ள பழமையான தேவாலயத்தில் முதலமைச்சர் சென்றிருக்கிறார். சென்னை கோட்டையில் பழமையான தேவாலயம் ஒன்று இருக்கிறது. பழமையான தேவாலயத்திற்கு முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன், இங்கு தொடரலாம். தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு 2 வாரங்கள் ஆகிறது. கிட்டத்தட்ட 14 நாட்களுக்கு அவர் முதலமைச்சராகிவிட்டார். அங்கு அவருடைய அலுவலகத்திற்கு வழக்கம் போல காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் வந்துவிடுகிறார். அதன் பிறகு மாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்கு தான் செல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 மணியிலிருந்து 7 மணி நேரம் வரைக்கும் அலுவலக பணி போல முதலமைச்சர் பணியை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். தினமும் பல்வேறு தொழில்துறை நிறுவனங்களினுடைய முதன்மை செயல் அதிகாரிகள் மற்றும் அரசு துறையில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், பல்வேறு சங்கங்கள், மாணவர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளுடனான ஒரு சந்திப்பு என்பது முதலமைச்சர் அவர்களுக்கு இருந்து வருகிறது. இந்நிலையில் தான் இந்த தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அலுவலகம் இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேட்டரி வாகனத்தில் தற்போது சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். தேவாலயம் பகுதி வந்திருக்கிறது. மேலும் கோயில் எல்லாம் தலைமைச் செயலக பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலும் அவர் கடந்து சென்றிருக்கிறார். அதன் பிறகு நாமக்கல் கவிஞர் மாளிகை பகுதி இருக்கிறது. நாமக்கல் கவிஞர் மாளிகையை பொறுத்த வரைக்கும் அங்குதான் அரசில் இருக்கக்கூடிய அந்த செயலாளர்களுக்கு கீழ் இயங்கக்கூடிய அந்த அரசு அலுவலகங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலகங்கள் எல்லாம் அங்குதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 35 துறைகள் இருக்கிறது என்றால் 35 துறைகளுக்கான அந்த அரசு அதிகாரிகள் பணியாற்றக்கூடிய பகுதியும் நாமக்கல் கவிஞர் மாளிகை பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதி மற்றும் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 35
அமைச்சர்களுக்கான அறைகள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. 35 துறை செயலாளர்களுக்கான அறைகளும் இங்கே ஒரு சில பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பகுதியிலெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த பகுதியிலெல்லாம் பார்வையிட்டிருக்கிறார் அவர். தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் கோட்டை கடந்த ஆங்கில காலத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இருப்பது வரலாற்று இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. முதலமைச்சராக பதவி வகித்த பிறகாக அவர் முதலமைச்சர் அறையில் தான் இருந்தார். அதன் பிறகு அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஆனந்த் ஆதவர்ஜுன் ஆகியோருடைய அறைக்கு மட்டும்தான் சென்றிருந்தார். தலைமைச் செயலகத்தின் பிற பகுதிக்கு அவர் செல்லவில்லை. தொடர்ச்சியாக அவருடனான கலந்தாய்வு கூட்டங்கள், ஐஏஎஸ் தலைமையிலான ஐஏஎஸ் உடனான கலந்தாய்வு கூட்டங்கள் உள்ளிட்டையெல்லாம் அவர் பங்கேற்றிருந்தார். இன்று மதியம் உணவு இடைவேளைக்கு பிறகு பேட்டரி வாகனத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டப்பேரவை வளாகம் மற்றும் தலைமைச் செயலக வளாகத்தை பல்வேறு பகுதிகளில் அவர் பார்வையிட்டு வருகிறார். அங்கு அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அலுவலகங்கள் இருக்கிறது, அது எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கு அருங்காட்சியகம் இருக்குது. சென்னை தலைமைச் செயலக வளாகத்திற்குள்ள அரசு அருங்காட்சியகம் ஒன்று இருக்கிறது. அந்த அருங்காட்சியகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையினுடைய வரலாறு என்ன, தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தினுடைய வரலாறு என்ன என்பது குறித்தெல்லாம் ஆவணங்கள் அடங்கிய தொகுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே புகைப்படங்கள் இருக்கிறது, பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. இப்போது அங்கு அந்த தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திற்கு சென்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்வையிட இருக்கிறார். பேட்டரி காரில் தலைமைச் செயலக வளாகத்தில் முதலமைச்சர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.